ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கோட் கிட்ஸ் அகாடமி. நான் உங்கள் டெனிஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாத் ஹவர்ஸ் வல்னரபிலிட்டியோட லேப் 1 தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்னோட சேனலில் பாத் ஹவர்ஸ் வல்னரபிலிட்டினா என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் போட்டிருப்பேன். அதை பார்க்கலாம் பார்த்துருந்துருங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக அந்த லேப்க்காக நான் போர்ச்சுகலோட லேப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியான லேப் தான். ஓகேவா? அந்த லேப் இருந்து ஃபைல் பாத் ட்ராவர்சல் சிம்பிள் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. So this lab contains a path traversal vulnerability in the display of product images. Product images ஸ்டோர் பண்ணுற இடத்துல ஒரு path traversal vulnerability இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை சால்வ் பண்ணிட்டு etc/password ஃபைலை ஷோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுலேருந்தே நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்க்கு வந்துடலாம். அவங்க இங்கே நமக்கு கொடுக்க போகிற லேப் லினக்ஸ் தான். ஓகேவா? லினக்ஸ் சர்வர் தான். ஓகே, விண்டோஸ் சர்வர் கிடையாது, லினக்ஸ் சர்வர். ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட etc/password ஃபைலோட கண்டென்ட்டை கேட்கறதுனால. ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன், ஆக்சஸ் லேப் கொடுத்துட்றேன். ஆக்சஸ் லேப் கொடுத்துட்டு லோட் ஆகிட்டுருக்கு. ஏன் இவ்வளோ நேரம் லோட் ஆகுது? ஓகே, லோட் ஆயிடுச்சு. ஸோ லேப் லோட் ஆயிடுச்சு. ஸோ எப்பயும் போல் சம் ஷாப்பிங் இமேஜ் தான். எப்பயும் போல் அவங்க ஷாப்பிங் இமேஜாக தருவாங்க. நிறைய இந்த மாதிரி ஐஸ் அப்படின்னு சொல்லி நிறைய இமேஜஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்மக்கிட்ட டிஸ்பிளே ஆஃப் ப்ராடக்ட் இமேஜ். இப்போ இந்த ப்ராடக்டோட இமேஜ் டிஸ்பிளே பண்ணுற இடத்துல தான் வல்னரபிலிட்டி இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம ஏதாச்சும் ஒரு இமேஜ் எடுத்துக்கலாம். சரி, இந்த வண்டி இமேஜ் எடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வீடியோ டீட்டெயில்ஸ் தரேன். டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னா இந்த மாதிரி பீட்டா வெக்கேஷன் டிராஃபிக் சம்திங் ஏதாவது ஓடுது. நம்ம இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இமேஜ் நியூ டேப் அப்படின்னு தரலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த லிங்க்கை நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஃபைல் நேம் ஈக்குவல் டு 73.jpg ஜேபிஜி இமேஜாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. 73 அப்படின்னு ரீநேம் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது இதுதான் வல்னரபிள் பேராமீட்டர் இருக்குது, நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணோம், இன்டர்செப்ட் ஆன் பண்ணுங்கள். இந்த பேஜை மட்டும் இன்னொரு தடவை ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு, இதுதான் அந்த ரிக்வஸ்ட்டு. ஓகேவா? 73.jpg இருக்கு பாருங்கள். அதை மாதிரி ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணிட்டு இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஃபார்வர்ட் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் இருக்கா. ஸோ என்ன பண்ணால் 73க்கு பதிலாக 73 கொடுத்துட்டு இது பண்ணுறேன். இல்லை, ரிக்வஸ்ட்டு போயிடுச்சு, ரெஸ்பான்ஸ் லேட் ஆகுது. ஸோ இதுதான் அந்த இமேஜோட கண்டென்ட் இப்படி தான் இருக்கும். ரெண்டர் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் ஷோ ஆகும். நான் 73ங்கிறத குறைச்சி 72.jpg அப்படின்னு போடுறேன். போட்டிங்கன்னா அந்த இமேஜ் நோ சர்ச் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, நோ ப்ராப்ளம். 3.jpg அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணுறேன். நோ சர்ச் ஃபைல் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதே மாதிரி 1.jpg. ஸோ ஓகே. ஸோ அவங்க ஒரு சில நம்பர்ஸ்க்கு இமேஜஸ் வச்சுருக்காங்க, ஒரு சில நம்பருக்கு இமேஜ் இல்லை. ஓகே, 1க்கு இருக்குது, அதேமாதிரி 73க்கும் இருக்குது. ஸோ இது மூலமா என்ன தெரியுதுன்னா, இந்த பர்டிகுலர் ரிக்வஸ்ட் தான் அதாவது இந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் அப்படிங்கிற பேராமீட்டர் தான் நம்ம HTML இன்புட் வாங்கிட்டு PHPயில் போய் அதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் HTMLக்கு இந்த இமேஜை அவுட்புட்டாக தருது. ஓகேவா? ஸோ அதுவும் இவங்க என்ன டைரக்டரில் இருக்காங்கன்னா www HTML டைரக்டருக்குள்ளே தான் இருப்பாங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், இங்கேயே என்ன பண்ணுறேன் இங்கேயே etc/password ஃபைலோட கண்டென்ட் ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? etc/passwd சென்ட் பண்ணுறேன். ஸோ எந்த ஃபைல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருது. நமக்கு இன்னொரு டைரக்டரி முன்னாடி போய் பார்ப்போம். ஃபைல் இல்லை. ஓகேவா? நம்ம மறுபடியும் இன்னொரு டைரக்டரி போய் பார்ப்போம். ஃபைல் இல்லைன்னு வருது. ஓகேவா? மறுபடியும் இன்னொரு டைரக்டரி போட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா ஃபைலோட கண்டென்ட்டு, அந்த etc/password ஃபைலோட கண்டென்ட் உங்களுக்கு இப்போ ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஏன் ப்ரோ இத்தனை டைரக்டரி தள்ளி போகிறீங்க அப்படின்னா அவங்க எந்த டைரக்டரி இருக்காங்கன்னா, இப்போதைக்கு நான் ப்ராக்டிக்கலாகவே காட்டுறேனே. நான் எங்கே இருக்கேன் இப்போதைக்கு, cd ls cd var ls cd www cd html. ஸோ ஆக்சுவலாக அவங்க எந்த இடத்துல இருந்து சர்வர், அதாவது எந்த இடத்துல இந்த இமேஜை ஸ்டோர் பண்ணிக்காங்க அப்படின்னா இந்த வேர் ஃபோல்டருக்குள்ளார www ஃபோல்டருக்குள்ளார HTML ஃபோல்டருக்குள்ளார இந்த இடத்துல தான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த இடத்துல 3 டாட் போட வந்தது. அதாவது எஸ்கேப் கேரட்னு சொல்லுவாங்க. அது 3 தடவை எஸ்கேப் பண்ணுது. அதாவது இந்த ஒரு எஸ்கேப்பு, 2 எஸ்கேப்பு, 3 எஸ்கேப்பு.
3 தடவை எஸ்கேப் பண்ணால் தான் வந்து இந்த ஹோம் டைரக்டருக்கு வந்து வர முடியும். ஹோம் டைரக்டரியில் தான் வந்து இந்த இடிசி ஃபோல்டர் வந்து இருக்குது. ஸோ இடிசி ஃபோல்டருக்குள்ளார தான் வந்து பாஸ்டபிலிட்டி ஃபைல் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து 3 தடவை எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து போடுற மாதிரி இருந்தது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இது ரொம்பவே சிம்பிளான லேப் தான். இதுலேருந்து என்ன டேக்அவே எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு பேராமீட்டர் கொடுத்து ஒரு கண்டென்ட் லோட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக பார்த்து சொல்ல எடுக்கிறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் வந்து இதை விட காம்ப்ளெக்ஸிட்டி அதிகமாக இருக்கிற லேப்ஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஹேவ் எ நைஸ் டே. பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.